வணக்கம், என் பேர் பவித்ரா செலின் ட்ரினிடாட், சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் என்ரிச் வெஞ்சர்ஸ் பிஸ்னஸ் செட்டப் சர்வீசஸ். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான 2 அப்டேட் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். மொதல் அப்டேட் அம்னெஸ்டி. அம்னெஸ்டினா என்ன? அம்னெஸ்டி ஸ்கீம் கவர்மெண்டால உங்களுக்காக இஷ்யூ பண்ணப்பட்ட ஸ்கீம். நிறைய பேர் வேலிட் வீசா இல்லாம கண்ட்ரில தங்கியிருக்காங்க. அவங்க விசிட் வீசால வந்து ஓவர் ஸ்டேல இருப்பாங்க, இல்ல ரெசிடென்ட் வீசால ஓவர் ஸ்டேல இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ஃபைனுமே அக்யூமுலேட் ஆயிருக்கும். ஆனா அந்த ஃபைன் எல்லாமே இல்லாம ஒரு ப்ராப்பர் வீசாக்கு கன்வெர்ட் ஆகுற ஒரு ஸ்கீம் தான் அம்னெஸ்டி. அக்டோபர்ல ஸ்டார்ட் ஆன ஸ்கீம் வெறும் 30 டேஸ்க்காக கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்க. ஆனா நிறைய பேர் இந்த ஸ்கீமை யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆனா இன்னும் 2 வாரத்துல இந்த ஸ்கீம் முடிஞ்சிடும். 31st of December 2024 அம்னெஸ்டியோட ஸ்கீம் இதோட முடிஞ்சிடும். ஸோ இன்னும் நீங்க வந்து அம்னெஸ்டியை வந்து யூட்டிலைஸ் பண்ணாம உங்க வீசாவை இன்னும் ஓவர் ஸ்டேலேயே இருந்தா இன்னும் உங்களுக்கு 2 weeks டைம் இருக்கு. அதுக்குள்ளார உங்க கிட்ட இருக்கிற ஆமர் சென்டருக்கு போங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸை காட்டுங்க, சொல்லுங்க நீங்க அம்னெஸ்டியை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும்னு விரும்புறீங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. நீங்க இன்னுமே உங்க வீசா வந்து நீங்க ரினியூ பண்ணாம அம்னெஸ்டி ஸ்கீம் யூட்டிலைஸ் பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா டிபோர்டேஷன், ஃபைன், லீகல் இஷ்யூஸ், இன்னுமே டிராவல் பேன் உள்ளதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இதுதான் உங்களோட லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணாம 31st of December 2024 நீங்க உங்க கிட்ட இருக்கிற அமர் சென்டரை விசிட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு யாராவது கன்சல்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா நீங்க என்ரிச் வெஞ்சர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். 2வது அப்டேட் விசிட் வீசாக்கான அப்டேட். இன்கேஸ் நீங்க நியூ இயர்க்கோ இல்லை கிறிஸ்மஸ்க்கோ துபாய்க்கு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் விசிட் வீசா உங்கள் 30 days இல்லை 60 days விசிட் வீசா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வெறும் ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃப் இருந்தாலே போதும். 2 to 48 ஹவர்ஸ்க்குள்ளார உங்கள் விசிட் வீசா இஷ்யூ ஆயிரும். ஆனால் இன்னையிலேருந்து அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா உங்கள் பாஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபோட நீங்கள் உங்களோட வேலிட் ரவுண்ட் ட்ரிப் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ப்ளஸ் உங்களோட கன்ஃபார்ம்டு ஹோட்டல் அகாமடேஷன் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வரீங்கன்னா அவங்களோட டெனன்சி கான்ட்ராக்ட், வீட்டோட பேப்பர்ஸ் மற்றும் அவங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கூட சப்மிட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் இப்போ கவர்மெண்ட் இமிக்ரேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்கள் கையில் 3000 to 5000 dirhams ஒர்த் கேஷ் அப்படி இல்லைன்னா பேங்க் பேலன்ஸ் கண்டிப்பா நீங்க காட்டணும். அது நீங்க திரம்ஸ்லயும் காட்டலாம், அப்படி இல்லைன்னா இந்தியன் கரன்சிலையும் நீங்க காட்டலாம். ஆனா இந்த 3 ரிக்குவயர்மெண்ட்ஸை வந்து கவர்மெண்ட் இம்மீடியட்டா அவங்க இமிகிரேஷன்ல இருந்து போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்க உங்க டிராவல் விசிட்டை வந்து பிளான் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 3 to 5 ஒர்க்கிங் டேஸ்க்கு பிஃபோர் நீங்க பிளான் பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து மினிமம் டைம் ஃப்ரேம் ஃபார் அப்ரூவல் 3 to 5 ஒர்க்கிங் டேஸ். ஸோ நீங்க விசிட் வீசா இல்ல துபாயை விசிட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா பிஃபோர் ஹேண்ட் எல்லா டாக்குமெண்ட்ஸோட நீங்க பிளான் பண்ணுங்க.